Welcome to Abbas Mathematics. Second summer vectors CBSE 12th standard show that points something or collinear. அதே மெத்தட் சேம் மெத்தட். ஆனால் அந்த கொலினியர் பாயிண்ட்ஸ் போடுறதுக்கு பல மெத்தட் இருக்குது. இப்போ நான் ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த இருக்குது லெட் ஓபி தி ஆரிஜின். Let O be the origin. O be the origin. O be the origin na OA, OB, OC, OD போட்டுக்கோங்க. OA ஈக்குவல் டு அந்த பாயிண்ட் எடுத்து எழுதியாச்சு. ஐஜேகே ஃபார்மில் எழுதணும். அங்கே பாயிண்ட்ஸாக கொடுத்துருந்துச்சுன்னா இந்த பக்கத்து பாயிண்ட்ஸாக கொடுத்துருந்துச்சுன்னா அதை ஐஜேகே வச்சு எழுதியாச்சு. OA, OB, OC எழுதியாச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இருக்குது, ஏபி கண்டுபிடிக்கணும். ஏபின்னா என்ன சொன்னேன், ஓபி மைனஸ் ஓஏன்னு சொன்னேன். இது எனக்கு ஈஸியாக இருக்குது. 2 - 1 6 - 2 அப்புறம் 3 - 7 இந்த மைனஸ் பண்ணியாச்சு. அப்போ பிசி கண்டுபிடிக்கிறேன். பிசின்னா ஓசி மைனஸ் ஓபி 3 - 1 10 - 6 -1 -3 -4 இந்த வந்துடுச்சு. அப்புறம் நான் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அதனால் நான் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் எனக்கு ஈக்குவல் வெக்டர்ஸ்னு சொல்லலாம், அதையும் கொலினியர்னு சொல்லலாம். ஆனால் அது ப்ரொபோஷனல் நான் வரல, ஏசி கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஏசினா ஓசி மைனஸ் ஓஏ. ஓசி மைனஸ் ஓஏ தான் இருக்குது. 3 - 1 10 - 2 -1 -7 அப்போ 2 8 8. அப்போ 2 டேக்கன் அவுட் சைடு. I + 4j - 8k உள்ள மல்டிபிள் பண்ணியாச்சு. அப்போ 2 இதுக்கு பொதுவாக என்ன சொன்னால் ஏபின்னு போட்டுடலாம். இந்த பற்றியெல்லாம் ஏபி, இந்த ஏபி ஈக்குவல் டு தான் I +, அதாவது பிசின்னு போட்டாலும் ஓகே தான். இந்த பிசிக்கு என்ன பண்ணும், ஏபி போட்டாலும் சரி பிசி போட்டாலும் சரி ரெண்டும் ப்ரொபோஷனலாக வந்துருச்சு. அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா ஏபி இஸ் பேரல் டு ஏசி அண்டு ஏ இஸ் காமன் பாயிண்ட். காமன் பாயிண்ட்னா இந்த ரெண்டு ஒரே மாதிரி வந்திருக்கும் அப்படின்னா காமன் பாயிண்ட். தேர்ஃபோர் தி பாயிண்ட்ஸ் ஏபிஸ் ஆர் கொலினியர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், இவ்வளவு ஈஸியாக இருக்குது. இன்னொரு மெத்தட் இருக்குது. இதுக்கு நம்ம டெல்டா கண்டுபிடிக்கலாம், அல்லது டெட்டியே கண்டுபிடிக்கலாம், அல்லது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கலாம். இந்த பாருங்கள், நான் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 1 2 7 2 6 3 3 10 - 4 அப்படியே இந்த மேட்ரிக்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி நான் கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், அது அப்படியே எழுதியாச்சு. ஆஸ் யூசுவல் எக்ஸ்பேன்ஷன் -6 -30 2 இன்ட்டு இந்த மாதிரி வந்துருச்சு. இது இந்த மாதிரி வந்துருச்சு. பாருங்கள், எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி 0 வந்துருச்சு. தேர்ஃபோர் கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். இதுதான் ஈஸியான மெத்தடு. அதனால் இதை பார்த்துக்கிறது. எக்ஸ்பேன்ஷன் உனக்கு தெரியும், மேட்ரிக்ஸில் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸ்பேன்ஷன்